இது பார்த்தீங்கன்னாக்க இதை நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க. உள்ள பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கும். மொத கோட் வந்து நம்ம இப்படி ரோலர்ல அடிப்போம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க 2வது கோட் வந்து இப்படி அடிக்கணும். மழைநீர் தண்ணியை உறிஞ்சினாலும் இந்த உள்பக்கம் வந்து ஓதம் அடிக்காம இருக்கும். ஹாய் விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆலந்துறை சைட்டில் இருக்கிறோங்க. ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கிரேட் பீமு காங்கிரீட் போடுறது, அப்புறம் ஃபுட்டிங் காங்கிரீட் போடுறது, இந்த மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. பேஸ்மெண்ட் லெவல் வந்துருச்சுங்க. பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்து நம்ம ஃப்ளையாஸ் செங்கல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உங்களுக்கு. பேஸ்மெண்ட்டத்துக்கும் தண்ணி தொட்டி செப்டி டேங்க் வந்து நம்ம ஃப்ளையாஸ் செங்கல் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க தெரியும் டாக்டர் ஃபிக்ஸிடு விட்டமின் கோட்டிங்க. இது எதுக்கு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் வேற வீட்டுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம எதுக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விரிவான வீடியோ தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு திருப்பூர், கோயமுத்தூர், சூலூர், பல்லடம், மங்களம், இந்த மாதிரி ஆலந்துறை, இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னாக்கா என்னோட நம்பர் கீழே இருக்கும். கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் பாருங்க அப்படியே கருப்பு கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டாக்டர் ஃபிக்ஸிடு. இது பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க. உள்ளே பாருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, மொத கோட் வந்து நம்ம இப்படி ரோலரில் அடிப்போம். ஃபஸ்ட்டு இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது கோட் வந்து இப்படி அடிக்கணும். இப்படி அடிக்கிறப்ப தான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போய் நமக்கு நல்லா அந்த சந்தெல்லாம் போய் அந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் போய் நல்லா படியும். படிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க்கான கலரில் நமக்கு கிடைக்கும். இது நம்ம எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இது வந்து நம்ம அடிக்க தேவையில்லை. இருந்தாலும் வீட்டுக்காரங்க திருப்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது அடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம அடிக்கவே தேவையில்லை. காரணம் என்னன்னா நம்ம ஃப்ளையாஸ் செங்கல் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் பார்த்தீங்கன்னாக்கா நீர் உறிஞ்சும் தன்மை அதிகம், சரிங்களா. ஃப்ளையாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீர் உறிஞ்சும் தன்மை கொஞ்சம் கம்மி, சரிங்களா. மேக்சிமம் இதுக்குண்டான பதில் அதுலேயே இருக்குது. நீர் உறிஞ்சு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வெளியே மழை பெய்யறப்ப உள்ளே வந்து அந்த நீர் உறிஞ்சு தன்மை கம்மியாக இருக்கும், சரிங்களா. அது போக இதுவும் நம்ம அடிச்சிருக்கிறோம். நான் சொல்ல புரியுதுங்களா. இப்போ இது ஃப்ளையாஸ் செங்கல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பூசி இருக்கிறோம். பூசிட்டு மறுபடியும் வந்து இந்த விட்டமின் கோட்டிங்கும் நம்ம அடிச்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெளியே மழை பெஞ்சாலும் அந்த ஓதத்தில், அதாவது செங்கல் வந்து உறிஞ்சி உள்ள தள்ளுனாலும் இந்த இது வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். அதுக்காக தான் வந்து இந்த விட்டமின் கோட்டிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம 2 லேயர் பண்ணியிருக்கிறோம். ஒரு லேயர் வந்து இந்த வாக்குலையும் ஒரு லேயர் வந்து இந்த வாக்குலையும் பண்ணியிருக்கிறதுனால 2 லேயர் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து மழைநீர் தண்ணியை உறிஞ்சினாலும் இந்த உள்பக்கம் வந்து ஓதம் அடிக்காம இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த விட்டமின் கோட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். செங்கலுக்கும் இந்த ஃப்ளையாஸுக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். இதில் நான் சொல்ல போகிறது என்னன்னா, செங்கல் யூஸ் பண்ணலாமா பேஸ்மெண்ட்டத்துக்கு, தண்ணி தொட்டிக்கு, செப்டி டேங்க் வந்து நம்ம செங்கல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னாங்க, செங்கல் வந்து எப்பொழுதும் வந்து தண்ணியில் போட்டு பாருங்க, அது வந்து நீர் உறிஞ்சு தன்மை அதிகம். அதே வந்து இந்த ஃப்ளையாஸ் செங்கலையும் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்க, நீர் உறிஞ்சு தன்மை கம்மி. நீர் உறிஞ்சு தன்மை எந்த செங்கல்ல கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளையாஸ் செங்கல்ல கம்மியாக இருக்குங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளையாஸ் செங்கலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை பெய்யுது அப்போ ஓதம் காக்கிறத வந்து, அதாவது மழை நீரை வந்து உள்ள உரியக்கூடிய தன்மையை வந்து கம்மி பண்ணும். புரியுதுங்களா சொல்ல வருது. அதே வந்து நீங்க செங்கலை வந்து இந்த மாதிரி செவுறு வச்சிருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, அதாவது மழை பெய்யுது அப்படின்னாக்க அது வந்து நீர் உறிஞ்சு தன்மை அதிகம். நம்ம என்னதான் வந்து வெளியே பூசி இருந்தாலும் அந்த பூசினது பாத்தீங்கன்னாக்க நாளடைவுல நிறைய வீட்டுல பார்த்திருப்பீங்க, பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது வெளியெல்லாம் கம்ப்ளீட்டா பூசிருப்பாங்க, பெயிண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பெயிண்ட் வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க பாசம் பிடிச்சு போய்
அந்த இடம் பெயிண்ட் வந்து உரிய ஆரம்பிக்கும். பெயிண்ட் உரிய ஆரம்பிக்கிறப்ப அந்த உரியிற இடத்துல என்ன ஆகும்னா, அந்த மழை நீர் அடிக்கிறப்ப அந்த பெயிண்ட் உறிஞ்ச இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க மழை நீர் உள்ள போகும். அந்த அடுத்த லேயர், அதாவது செங்கலுக்கு போகும். அடுத்த லேயருக்கு செங்கலுக்கு போனோம்னா என்ன ஆகும்னா, உள்ள வந்து நீர் உரியும். அந்த செங்கல் வந்து உள்ள நீர் உரியும். அப்படிங்கிறப்ப யார் வீடு கட்டினாலும் சரிங்க, ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க பெயிண்ட் வாங்கி அவுட்ருக்கு நீங்க உள்ள கூட பெயிண்ட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அது முக்கியம் இல்லை. வெளியில வந்து கண்டிப்பா பெயிண்ட் பண்ணுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்க வீடு வந்து எப்பயுமே புது வீடு மாதிரியே இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் வந்து உள்ள வராம இருக்கும். இந்த வெடிப்பு வந்து குறையும். நான் சொல்றது புரியுதுங்களா? வெளியே அவுட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா வெடிப்பு வந்து நிறைய இடத்துல இருக்கும். இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க வீடு எப்பவுமே புது வீடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாட்டர் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாம நீங்க ஃப்ளையா செங்கலை யூஸ் பண்ண பழகுங்க. நம்ம நிறைய பேர் நம்ம முன்னோர்கள்ல இருந்து நம்ம இதுவரையிலும் பயன்படுத்திட்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா செங்கல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செங்கல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் பேஸ் மட்டத்துக்கு, தண்ணி தொட்டிக்கு, செப்டி டேங்காவது இந்த ஃப்ளையாஸை பயன்படுத்துங்க. அப்பதான் வந்து வீடு வந்து இந்த வாட்டர் லீக்கேஜ்ல இருந்து தடுக்கும். நான் சொல்ற புரியுதுங்களா? நீர் உறிஞ்சு தன்மை கம்மியா இருக்கிறதுனால நமக்கு பேஸ் மட்டத்துக்கு உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை வெளியில இருந்து உள்ள உறிஞ்சி இழுத்து வச்சுக்கிட்டு நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னாக்க பூசின செவுத்துல வெடிப்பு உண்டாகும், பொறிஞ்சு போகும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன், மேக்சிமம் வந்து பேஸ் மட்டத்துக்கு, அதே மாதிரி தண்ணி தொட்டி, செப்டி டேங்க் வந்து நீங்க மேக்சிமம் வந்து ஃப்ளையா செங்கலை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையா செங்கல்ல யூஸ் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மண் ஏரியா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்மண் ஏரியா. செம்மண்ணில் வந்து கரையான் வந்து எப்படி ஊடுருவும், கரையானோட ஆதிக்கம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு நீங்கள் அந்த செம்மண் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். கரையான் வந்து செம்மண் ஏரியாவில் நிறையா இருக்குங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஃப்ளையாஸை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃப்ளையாஸை நீங்கள் தண்ணியில் நனைச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்க அதில் வந்து மண் வாசனை அடிக்காது. அதே வந்து ஒரு செங்கலை வந்து நீங்கள் தண்ணியில் நனைச்சி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து மண் வாசனை வரும். மண் வாசனை எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து கரையான் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். கரையான் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் செங்கலை வச்சு பேஸ் மட்டத்துக்கு வந்து நீங்கள் செங்கலை வச்சு செவுரு வைக்காதீங்க. கிராவல் கொட்டுறப்ப அந்த செங்கல்ல வந்து நம்ம என்னதான் பிட்டமன் கோட்டிங் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கரையான் மருந்து அடிச்சிருந்தாலும் சரி, சொல்றேன் என்னன்னா, என் வீடு நான் வந்து தப்பா செய்வானுங்களா சொல்லுங்க? என் வீட்லயே பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பண்ணி பிட்டமன் கோட்டிங்லாம் அடிச்சு, கரையா மருந்து அடிச்சு, இத்தனைக்கும் நிலவு பார்த்தீங்கன்னாக்க கரையா மருந்து, அதாவது கலந்து அந்த ப்ரைமரில் கரையா மருந்தெல்லாம் கலந்து அடித்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். என் வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அடிபாட்டம், அதாவது பெட்ரூமில் வந்து வெளி பெட்ரூமில் வந்து அடிபாட்டம் நிலை இருக்குதுங்க. அந்த அடிபாட்ட நிலையில பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அடிபாட்டத்தை பூரா அரிச்சிருச்சு. இத்தனைக்கு எல்லாம் பண்ணியுமே நீங்க என்னதான் வந்து நீங்க தடுத்து நிறுத்தினாலும் பண்ணாலும் சரிங்க, கரையான் உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், மேக்சிமம் நம்மளால எவ்வளவு தடுக்க முடியுமோ அதுக்கு உண்டானதை நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா வீடு கட்டுறது ஒரு தடவை தான், அதை வந்து கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். மேக்சிமம் வந்து நீங்க ஃப்ளையாஸை யூஸ் பண்ணுங்க. செங்கலை வந்து பேஸ் மட்டத்துக்கு தவிருங்க. தண்ணி தொட்டிக்கும் செப்டி டேங்குக்கு பேஸ் மட்டத்துக்கு ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஆலந்துறை, பல்லடம், சூலூர் இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு இடம் இருக்கு, வீடு கட்டணும் அப்படின்னாக்க என்னோட நம்பர் கீழே இருக்கு, கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி தருவோம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.